ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே நம்ம மொபைலில் வந்து அலாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ அலாம் யூஸ் பண்ணாதவங்க வந்து இருக்கவே முடியாது. இந்த அலாம் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஏதாவது டைம் ஒன்று செட் பண்ணி நீங்கள் அலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க. ஆனால் அலாம் வந்து அந்த டைமுக்கு வந்து அடிக்க மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து அலாம்ட சவுண்டில் ஏதாவது இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டீங்க. இல்லாட்டி சவுண்ட் வர மாட்டேங்குது. இல்லாட்டி சவுண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. உங்களுக்கு அலாம் அடிக்கிறது தெரியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி அலாம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் மொபைலில் வந்து அலாம் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து கிளாக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாக் இல்லாட்டி அலாம் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த மொபைலில் கிளாக் அப்படின்ற ஆப்புளுக்கு தான் அலாம் வந்து இருக்குது. இந்த அலாமில் வந்து டைம் வந்து சரியாக இருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. டைமில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா இருந்தாலுமே, சரியான டைம் போகாமல் வந்து இருக்குமா இருந்தாலுமே எல்லாம் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி டைமில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா, இல்லாட்டி டைம் ஃபார்மெட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அதில் டேட் அண்ட் டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எப்பயுமே வந்து டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கலிக்கு வந்து போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஆட்டோமேட்டிக்கலி போட்டு வைப்பீங்களா இருந்துச்சுன்னா தான் டைம் வந்து சரியாக செட் ஆகும். அதோட டைம் ஜோனையுமே வந்து சரியாக செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. இதையும் சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு அலாம் ஒன்று வச்சு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி டைமில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் அதை நம்ம சால்வ் பண்ணுவோமா இருந்தாலுமே எல்லாம் ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஒருக்க ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் கிளாக் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எந்த மொபைலில் கிளாக்கில் தான் அலாம் வந்து ஆப் இருக்குது. அதனால் நான் கிளாக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா வந்து பண்ணிடுங்க. அதோட கிளியர் கேஷ்மே ஒருக்க வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து அலாம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி அலாம் ஒன்று செட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு. சம்டைம்ஸ் இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே அலாமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அலாம் சவுண்ட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். இல்லாட்டி செட்டிங்ஸ் இருக்கும். இல்லாட்டி சவுண்ட்ஸ்லேயுமே வந்து அலாம் வால்யூம் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதுலேயுமே அலாம் வால்யூம் வந்து சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல அலாம் வால்யூம் ரொம்பவே கம்மியாக இருக்குமா இருந்தாலுமே அலாம் அடிக்கிறப்போ வந்து சவுண்ட் வந்து நமக்கு கேட்காது. ஸோ அதையுமே நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வந்து அலாம் ரிங்கிங் டோனுமே நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா சம்டைம்ஸ் சில ரிங்கிங் டோன்ஸ் வந்து ரொம்பவே மெல்லமாக தான் சத்தம் கேட்கும். ஸோ அதனால நீங்கள் ஒரு நல்லா கேட்குற மாதிரி ஒரு ரிங்கிங் டோனை செட் பண்ணுறதன் மூலமாகவுமே அலாமில் ஃபேஸ் பண்ணுற சவுண்ட் இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் நம்ம மொபைலையும் ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னாலையுமே இப்படி வந்து எல்லாம் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதை ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே சம்டைம்ஸ் நம்மளால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா அலாம் ஒன்று செட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக அலாம் ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட என்ன ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.